Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 720 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு பிக்காவை நம்ம ஜோரோ தரமா சம்பவம் பண்ணான். அவன் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல் ஆனான்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக். அந்த வார்த்தவமையும் நம்ம ஜோரோவை அடிச்சு க்ளூம் ஐலாண்டுக்கு அனுப்புனான். அங்க நம்ம மிகாக்கு ஜோரோக்கு பிராக்டிஸ் கொடுத்துருப்பான். என்னன்னா ஜோரோவோட கத்தி சண்டையில அடிக்கடி உடஞ்சு போயிடும். ஏன் ஹாக்கையே ஒரு டைம் உடைச்சிருக்கானு. அவன் என்ன சொல்லுவானா, நீ ஹாக்கி பவரை ஒழுங்கா யூஸ் பண்ணி பழகினா நீ மொன்ன ஸ்வாட வச்சிருந்தா கூட அந்த பிளாக் பிளேடு மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால அதை நீ ஒழுங்கா பழகிற வரைக்கும் உனக்கு சரக்கு கிடையாதுன்னுவான். அவனுக்கு நல்லாவே தெரியும் ஜோரோக்கு சரக்குன்னா உயிர்னு. சோ அப்படி பிராக்டிஸ் பண்ணி தான் பையன் இப்ப இருக்க ஸ்வாட சும்மா மாசா மாத்தி இருக்கான். அவன் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணதுனால அந்த ஸ்வாட்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழல. அப்படியே பல தகன்னு மின்னுது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே பொறுமையா மேலே ஏறி போவான். அப்படியே கட் பண்ணி கீழே இருக்க நேவி ஆளுகளை காட்டுறாங்க. அங்க ஈஷோ யாருக்காச்சும் அடிபட்டு இருக்கா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருப்பான். நல்ல வேலை யாருக்கு எதுவும் ஆகல. மெயினா ஈஷோக்கு தான் டேங்க்யூ சொல்லுவாங்க. அட மேட்டர் என்னன்னா, அந்த கிங்கு பெரிய சைஸ் கல்லெல்லாம் உடைக்கிறான்னு சொல்லி ஓங்கி ஒரு பஞ்சு வச்சான்ல, அதுல சில பகுதிகள் தான் சிலுசிலா வெடிச்சு பல பகுதிகளா திருச்சுது. ஆனா பல பகுதிகள் சிலுசிலா வெடிக்கல. அது எல்லாமே மக்கள் மேல விழுக வந்துச்சு. ஆனா ஈஷோ அது மேல விழாம அப்படியே கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணி ஏர்லயே லாக் பண்ணிட்டான். ரொம்ப நேரத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால அந்த பாறைக்கு அடியில இருக்க மக்கள் எல்லாத்தையுமே வேகமா வேற இடத்துக்கு மாத்த சொல்லுவான். உடனே அத்தனை பேரும் அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. நேவி ஆளுகளும் உசுர கொடுத்து வேலையை பார்த்து அங்க பொதுமக்கள் ஒருத்தர் கூட சிக்காத அளவுக்கு எல்லாத்தையும் காப்பாத்தி வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கல்லு மொத்தத்தையுமே கீழே விட்டுருப்பான். நல்ல வேலை ஈஷோ இருந்தான். இல்லைன்னா கண்டிப்பா ஏகப்பட்ட பேர் செத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவாக்குவேஷனுக்காண்டி ஒரு ஜோனையை ரெடி பண்ணி அங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்த்தாச்சு. இனிமேட்டு இவங்க ஊருக்குள்ள என்ன வேணாலும் பஞ்சாயத்து பண்ணலாம். அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் அங்க இருக்க ஸ்டாச்சுவை நோட் பண்ணுவாங்க. பாதி ஸ்டாச்சுவை காணும். எல்லாத்துக்குமே டவுட், நிஜமாவே பிக்காவை காலி பண்ணிட்டாங்களா இல்ல இப்போதைக்கு கேப் விட்டு மறுபடியும் இதே சைஸுக்கு மாறுவானான்னு. அதே நேரம் இங்க சாயி, என்ன இவன் முரட்டு பவர்ஃபுல்லா இருக்கான், அப்படி இருக்கும்போது ஏன் காம்படிஷனுக்குள்ள என்ட்ராகலன்னு ஒரு டவுட். தெரிஞ்சிருந்தா ஆளா முந்திக்கிட்டு வந்திருக்க மாட்டான். இவ்வளவு பவர் இருந்தா எவனா இருந்தாலும் ஹெட் பைட் ஏறிடும். ஆனா அவன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. கார்போட கிராண்ட்சனுக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காங்களே, சூப்பர் அப்படி இப்படின்னு ஜோரோக்கு பாராட்டுக்கள் குவியும். என்ன இதெல்லாம் கேட்கும் போது எலிசபெல்லோக்கு தான் லைட்டா ஸ்டொமக் பர்ன் ஆகும். கடைசியில நான் தானே பஞ்சு வச்சு கிங்க காப்பாத்துனேன், கொஞ்சம் எண்டு கிரெடிட்ட எனக்கும் கொடுங்கய்யா, நானும் கொஞ்சம் வேலை பார்த்திருக்கேன்பா. இங்க பார்த்ரோமியோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வாயு கிளிய கதறி அழுவான். ஏன்னா ஜோரோவோட தரமான சம்பவத்தை பையன் லைவா பார்த்திருக்கான். ஒரு ஃபேனா எப்படி எமோஷனல் ஆகாம இருக்க முடியும். சரி, ஒரு வழியா கிங்குக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம எல்லாருமே சேஃப்டியா காப்பாத்தியாச்சு. அண்ட் ஜோரோ வேற இப்ப கூடவே இருக்கான். யாரும் வந்து வாலாட்ட முடியாது. எப்படி அவங்க நல்ல விதமா போயிட்டு இருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஸ்மைல் ஃபேக்டரி சும்மா டமன்னு வெடிச்சு தெரிக்கும். யாருக்கும் ஒன்னும் புரியல என்ன நடக்குது, எப்படி வெடிச்சதுன்னு. அந்த டைம் தான் உள்ளுக்குள்ள ஒரு சிறப்பான சம்பவத்தை காட்டுவாங்க. என்னன்னா, பெரிய சைஸ் டேங்க் ஒண்ணு அப்படியே நட்ட குத்தக நின்னுட்டு இருக்கும். யாருமே தூக்கி பிடிச்ச மாதிரி இல்ல. அப்படியே ஜூம் இன் பண்ணி கீழே காட்டுறாங்க. நம்ம லிட்டில் பீப்புள்ஸ் தான் அவ்வளவு பெரிய ட்ரம் அசால்ட்டா தூக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்க ஒரு பெரிய நெருப்பை கிளப்பி விட்டு அதுல தூக்கி போட்டு எல்லாத்தையும் கொளுத்துன்னு கொளுத்தி இனிமேட்டு ஃபேக்டரியில இருக்க ஜாமான்களை காய்லாங்கடைக்கு கூட போட முடியாத அளவுக்கு நல்லா தரமா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஃபேக்டரியால தானே நம்ம ஏமாந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம். இனிமேட்டு இப்படி ஒரு ஃபேக்டரியே இருக்க கூடாதா. அப்படி இருந்துச்சுன்னா காரு வண்டி பஸ்ன்னு எதுவுமே ஓடாதா. டேய், என் காலு கூட ஓடாதா. இனிமேட்டு எந்த நாயாலையும் எங்களை ஏமாத்தி வேலை வாங்க முடியாது. ஏன்னா இந்த ஃபேக்டரியவே நாங்க போகி கொண்டாடிட்டோம்னு சொல்லி தரமான சிறப்பான என்ஜாய்மெண்ட் கொளுத்தி விட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இத லைவா பார்த்துட்டு இருக்க ட்ரபோல் புலம்பிட்டு இருப்பான். என்னன்னா, இப்ப இவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிக்காவை சிறப்பான சம்பவம் பண்ணிட்டாங்க. அங்க சீனியர் பிங்கியுமே செஞ்சுட்டாங்கன்னு இப்பதான் தெரியுது. ஃபேக்டரி தான் நல்லா புகை விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனாலுமே இந்த ட்ரபோல் வில்லத்தனமா, நீங்க என்னதான் என்ஜாய் பண்ணாலும் சரி, உங்க எல்லாத்தையுமே மறுபடியும் கொண்டு வந்து இந்த ஃபேக்டரியை சரி பண்ணி கண்டிப்பா உங்களை வேலை பார்க்க விடுவேன்பா. ஏன்னா இவங்க கிட்ட ஹீல் ஃப்ரூட்டோட பவர் இருக்காமா. அதான் நம்ம பிரின்சஸ் தான் சொல்றான். பயலுக்கு இன்னுமே அவளை தூக்கிட்டு போன மேட்டர் தெரியல போல. சைல்டிஷ் பாய் அவளை தூக்கிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சுன்னா மூக்க உறிஞ்சு அழமாட்டான், அழுவான். அப்படியே கட் பண்ணி லியோ பிரின்சஸை காப்பாத்தி தூக்கிட்டு போனால, அவன் ஒரு வழியா ரெபேக்கா கைரோஸ் எல்லாம் இருக்காங்களே ஃப்ளவர் ஃபீல்டு, அங்க வந்து சேர்ந்துருவான். சோ இப்போ எல்லாருமே குரூப்பா தான் இருக்காங்க. இனிமேட்டும் ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கண்டிப்பா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுவாங்க. அந்த டைம் லியோ வந்து கைரோஸை பார்த்துட்டு அப்படியே அசந்துருவான். நீங்க தானே கமாண்டர் கைரோஸ், ஐ சோல்ஜரா இருந்தவங்க, எங்க எல்லாத்தையுமே நீங்க தானே பாதுகாப்பா பாத்துக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு கேள்வியா கேட்டு தள்ளுவான். ஆமாண்டா கண்ணா, நீயும் ஒரு வழியா பிரின்சஸை காப்பாத்திட்ட, அருமையா வேலையை முடிச்சேன்னு பாராட்டுவானா. நீங்க ஸ்டாச்சுல இருந்த மாதிரி அப்படியே இருக்கீங்கப்பா. அந்த டைம் கைரோஸ் பயங்கரமா அடிபட்டு இருக்கிறத பார்த்த பிரின்சஸ் உடனே வாங்க நான் சரி பண்றேன்னு அவ பவர்
பவரை யூஸ் பண்ண போவாளா? ஆனா அவன் வேண்டான்னிடுவான். ஏன்னா என்னதான் அவளுக்கு ஹீலிங் பவர் இருந்தாலுமே அதுக்கு லிமிட்டேஷனும் கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த பவரை அடிபட்டு இருக்க மக்களுக்கும் உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்கல்ல அவங்களையும் காப்பாத்த யூஸ் பண்ணுங்கம்மா. ஆனா அடிபட்டு உங்களுக்கு ரத்தம் வருதுன்னு சொன்னா நான் நல்லா தான் இருக்கேன், மருந்து போட்டா சரியாயிரும், மத்தபடி ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. உங்களுக்கு அப்படி உங்க பவரை யூஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அங்க ஏகப்பட்ட மக்கள் படாத பாடுபட்டு இருக்காங்க, சட்டு புட்டுன்னு அவங்கள போய் காப்பாத்துற வேலையை பாருங்க. என்ன ஒண்ணு அவளும் ஓகேம்பா. அப்படியே ஊருக்குள்ள காட்டுறாங்க. இன்னுமே அங்க நிலைமை சரியான மாதிரி இல்ல. பயங்கரமா அங்க அங்கன்னு ஏகப்பட்ட பேர் ஓடிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்குது. ஒரு சில பேர் சாகரைக்கு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இருக்கிறது கொஞ்சம் நேவியாளுங்க. அவங்க எத்தனை பேர்த்த தான் காப்பாத்துவாங்க? அந்த டைம் பிரின்சஸ் வந்து பார்த்துட்டு இது நிஜமாவே ட்ரெஸ்ரோசாவான்னு கேப்பா. ஏன்னா எல்லா இடமுமே தக தகன்னு எரிஞ்சு கண்ணா பின்னான்னு கந்தரவாளமாய் போயிருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரும்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அண்ட் அங்க புகை வந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஃபேக்டரி அழிஞ்சு போச்சுன்னு செம ஹாப்பி. இப்ப சண்டை வந்து ஆல்மோஸ்ட் நம்மால கைக்குள்ள வந்துருச்சு. இனி பேலன்ஸ் இருக்கிறது ட்ரபோலும் டோஃப்ளமிங்கோவும் தான். அவங்கள காலி பண்ணிட்டாலே போதும், எல்லா பிரச்சனையும் ஓவர். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் நல்லா நாடகம் ஆடி கிங்க அப்புறம் கிங்கோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்து அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணி பொம்மையா மாத்தி அவனுக்கு அடிமையா வேலை பார்க்க வச்சு ஏமாத்தி இவ்வளவு நாள் எல்லா வேலையும் பண்ணிட்டான். இதனால கிங்கோட ஃபேமிலிக்கு ஏகப்பட்ட கெட்ட பேரு. மக்களுமே பாவம் நிறைய படாத பாடுபட்டுட்டாங்க. சோ இனிமேட்டு இது நடக்கவே கூடாது. நம்ம நம்பிக்கை பூரா அந்த பைரட்ஸுங்க மேல மட்டும்தான் இருக்குதும்பா. உடனே பிரின்சஸுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். எது பைரட்டா? என்னையா மறுபடியும் கோர்த்து விடுற? என்ன பைரட்டு? என்ன சொல்ல வரேன்னு கேட்கும்போது அப்படியே எல்லாரும் கொஞ்சம் அந்த டாப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அங்கதான் கடவுள் தெரிவாரு. ஐ மீன் அங்கதான் பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. நம்ம தெய்வம் நமக்காண்டி அங்கதாமா சண்டை போட்டுட்டு இருக்குது. சோ அவன் ட்ரஃபால்கர்லாம் இவனு 2 பேரும் செய்ய போற சம்பவத்தாலதான் இந்த நாட்டோட தலையெழுத்தே இருக்குது. மத்தவங்க எல்லாம் அவங்க மேல நம்பிக்கை வைக்கிற மாதிரி பிரின்சஸ் அவங்கள பார்க்கல. பட் இருந்தாலுமே அவங்க மேல நம்பிக்கை வச்சு அவளுமே ப்ரே பண்ண ஆரம்பிப்பா. இனிமேட்டு தான் இருக்குது நமக்கு கிளைமேக்ஸ். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!